மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர்கள் வைக்கப்படும் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என திமுகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் நிக்கலாம். சுரேஷ், வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிக்க சுரேஷ். அமைத்த போது மின்சாரம் தாக்கி சிறுவன் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இதுபோல நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர்கள் வைக்கப்படும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் முதலாவதாக திமுக தரப்பு தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.